அண்ணா வணக்கங்க. வணக்கம் பொன்னுசாமி. உங்களுக்கும், உங்கள் தோட்டம் நேயர்களுக்கும் வணக்கங்கள். நன்றி. வேஸ்ட் டீகம்போசரை பத்தி ஒரு அறிமுகம் தேவையில்ல. எல்லாருக்குமே வேஸ்ட் டீகம்போசர் பார்த்தீங்கன்னா, என்சிஓஎஃப் நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாத்துக்குமே எ எந்தெந்த முறையில கொண்டு போய் சேர்த்தணுமோ சேர்த்துனாங்க. ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? நெறைய பேர் இங்க தமிழ்நாட்டுல இருந்தெல்லாம் கூட்டிட்டு போய் ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க. ஆ அதாவது டாக்டர் சார் வெளிய வந்ததுக்கப்புறம், அந்த பேட்டன்ட் அவர்கிட்ட இருந்ததுனால வேஸ்ட் டீகம்போசர் நேம் இல்ல. ஒரிஜினல் வேஸ்ட் டீகம்போசர். ஏன்னா நெறைய பேர் தயாரிச்சுட்டு இருந்தாங்க வேஸ்ட் டீகம்போசர. புரியுதுங்களா? அவர் வெளிய வந்ததுக்கப்புறம் என்சிஓஎஃப்பும் எல்லா இடத்துக்கும் லைசென்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் ஏன்னா பேட்டன்ட் கிருஷ்ணன் சந்திரா வச்சிருந்தனால, அதுக்கப்புறம் வந்தது தான் ஒரிஜினல் வேஸ்ட் டீகம்போசர். அதுதான் ஓடபிள்யூடிசி. ஒவ்வொரு தடவையும் ஓடபிள்யூடிசி, ஓடபிள்யூடிசின்னு சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க. ஒரிஜினல் வேஸ்ட் டீகம்போசர் தான் ஓடபிள்யூடிசி. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது பாட்டில்ல. பாட்டில் வர்றதில்ல. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த பாட்டில் டிஸ்ப்ளே வச்சுட்ருக்குறோம். இந்த பாட்டில் ப்ரொடெக்ஷனே கிடையாது டிகேசி ப்ராடக்ட்டில். ஒரு ரெஃபரன்ஸுக்காக இதை வச்சுருக்கிறோம். புரியுதுங்களா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த பவுச்சு தான் வரும். இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. பழசெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். அதுக்கு 100 லிட்டருக்கு 1 கிலோ வெல்லம் போடணும். இதுக்கு 1/2 கிலோ வெல்லம் போட்டால் போதும். இதில் நிறைய நுண்ணுயிரிகள் இன்னும் அதிகம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். சரிங்களா? அதாவது முதல் வீடியோவில் ஓடபிள்யூடிசி பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது அதனோட இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம். அதில் பேசிக் யூசேஜை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தேன். இது கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம சொல்ல போகிறோம். அதாவது நிறைய கேட்குறது பார்த்தீங்கன்னா, எல்லா உயிரோரம் கொடுத்தா போதுமான்னு. அது சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அது இருந்தால் என்னென்ன பொருள் கொடுக்குறோமோ அதை நல்லா கொண்டு போய் சேர்த்து பிளான்ட்டுக்கு. நம்ம கொடுக்குறது எல்லாமே நுண்ணுயிரி. நுண்ணுயிரி ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அதுக்கு ஈக்குவலான அத்தியாவசியமான விஷயம் என்னென்னா, நம்ம மண்ணுக்கு தேவையான, செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறது. சத்துக்கள் கொடுக்கறதுல முதல் விஷயம் இடுபொருள், அதாவது அடி உரம். ஓகேங்களா? அடி உரத்துக்கு அருமையான பொருள் பார்த்தீங்கன்னா, மாட்டு சாணம். மாட்டு சாணம் இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, ஏக்கர் கணக்கில் கொடுத்துட்ருக்குறாங்க. சரிங்களா? ஏக்கர் கணக்குலங்கிறது டன் கணக்கில். லோடா ஒவ்வொருத்தரும் சொல்கிறத பார்த்தா நான் 5 லோடு படித்தேன், 10 லோடு அடித்தேன் அப்படின்னு மாட்டு சாணத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோவெல்லாம் தேவையே இல்லை. அவ்வளோ காசு செலவு பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? சுருக்கமாக சொல்லப்போனால், நான் அரிசி ஒரு 5 கிலோ சாப்பிட்டேன் அப்படின்னா அது நம்ம உடம்புல எவ்வளோ ஒட்டும்? அதுவே 100 கிராம் சமைச்சு சாப்பிட்றப்போ உடம்பு நல்லா ஏற்றுக்கும். அதுவே தான் விஷயம். என்னென்னா, கொடுக்குற சாணத்தை நல்லா மக்க வைங்க. மக்க வைக்கிறப்ப என்ன ஆகுன்னா, அதில் இருக்கிற அந்த களைகள், அந்த விதை எல்லாமே நல்லா மக்கிடும். களைகள் வரதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 90% அதுலேயே இது பண்ணிடலாம். இன்னொன்று, அது அந்த கிராப் அந்த பருவத்திலேயே பார்த்தீங்கன்னா, அதை பூரா அப்படியே எடுத்துக்கும். அயனைசிங் ஃபார்முக்கு இது சீக்கிரமாக மாற்றிக்கும். புரியுதுங்களா? அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு பேர் பாஸ்பரஸ் ரிச் ஆர்கானிக் மெனியூர். அப்படின்னா பாஸ்பரஸ் கலந்த ஆர்கானிக் உரம். சரிங்களா? இதுக்கு தேவை 1 டன்னுக்கு நான் வழிமுறை சொல்லிடுறேன். அதை நீங்கள் மல்டிபிளாக பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. 1 டன் மாட்டு சாணம். சரிங்களா? கோழி எரு வேணுனாலும் சேர்த்திக்கலாம், தப்பில்லை. ஆனால் கம்பல்சரி மாட்டு சாணம் 1 டன். அப்புறம் 100லிருந்து 200 கிலோ ராக் பாஸ்பேட். ராக் பாஸ்பேட் கம்பல்சரி வேணும். அதுக்கப்புறம் ராக் பாஸ்பேட்டை வேறு கிடைக்கவே இல்லைன்னா மட்டும் அது இல்லாமல் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ராக் பாஸ்பேட் 100 குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 200 வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 2 அடியிலிருந்து 3 அடி ஹைட்டுக்கு, அதிகபட்சம் 3 அடி, அதுக்கு மேலே வேணாம், ஒரு பெட்டு மாதிரி மாட்டு சாணத்தை பரப்பி விட்டுருங்க. உங்கள் தோட்டத்தை சுற்றி இருக்கிற இலதலைகள் எது இருந்தாலும் சரி, சரிங்களா? வைக்கப்புல் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் போட்டுக்குங்க. சரிங்களா? போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ராக் பாஸ்பேட் இருக்குது இல்லைங்களா, அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. இந்த 200 கிலோவை நீங்கள் மேலே அப்படியே நல்லா ஈவனாக எல்லா பக்கம் போகிற மாதிரி மேலே ஒரு லேயர் மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இந்த ஓடபிள்யூடிசியை நல்லா ஒரு 80% மாய்ச்சர் இருக்கிற அளவுக்கு நல்லா நினச்சிட்டுங்க. பசுஞ்சாணம் ரொம்ப ரொம்ப நல்லது. காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, பசுஞ்சாணமாக இருக்கிறப்போ, ஆல்ரெடி ஈரமாக இருக்கிறப்போ அது நல்லா இழுத்துக்கும். சரிங்களா? இதை என்ன பண்ணுறீங்கன்னா,
நல்லா ஒரு ஒரு 30 லிட்டர் 40 லிட்டர்லேயே நல்லா நனைஞ்சிரும். நனைஞ்சிட்டு அப்படியே விட்டுருங்க. மறுபடியும் ஒரு வாரம் கழித்து லைட்டாக பெரட்டி விட்டு இன்னொரு தடவை அதே மாதிரி தெளித்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 தடவை பெரட்டி விடணும். 1 மாதத்தில் அருமையான ப்ரோம் ரெடி ஆயிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் மாதிரியே இருக்கும். சாணிக்கு உண்டான அடையாளமே இருக்காது. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற விதையிலிருந்து எல்லாம் மக்கிரும். கிட்டத்தட்ட அது வந்து களை முளைக்காத உரமாயிருக்கு உங்களுக்கு. சரிங்களா? இதை என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வாழை மரம், தென்னை மரம் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் மரத்துக்கு மரம் எவ்வளோ கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஒரு ஏக்கராவுக்கு 1 டன்னு, சப்போஸ் 2 டன்னு வேணாலும் கொடுக்கலாம். இப்படி கொடுக்குறப்ப நல்லா கேட்கும். கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இதுவே இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு பேர் பாஸ்பரஸ் ரிச் ஆர்கானிக் மெனியூர் ப்ரோம். ஓகேங்களா? இது வந்து முதல் செயல்முறை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஏக்கருக்கு 1லேருந்து 2 டன் போதும். இது மாதிரி மாமரம் அந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட மரத்துக்கு மரம் தேவைப்படலாம். ஓகேங்களா? மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோ 30 கிலோ கூட கொடுக்க வேண்டியது வரும். தென்னை மரத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட தேவைப்படலாம். அது வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5லேருந்து 10 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் 5லேருந்து 10 கிலோன்னா ஒரு டன் அளவுக்கு தான் வரும் ஒரு ஏக்கருக்கு. 70 ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மரம் இருக்குங்க? 60 to 70. ஒரு 70 மரம்னு வச்சுக்கோங்க. 10 டன்னு கொடுத்தாலும் 700 கிலோ. அப்போ 10 கிலோ கொடுத்தாலும் 700 கிலோ வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 கிலோ வரைக்கும் தாராளமாக கொடுங்க. சரிங்களா? இது ஒரு அருமையான அடியுரம். இதை வந்து இன்னும் ஊட்டமேற்றணும்னா ஒரு அருமையான வழி. இது வந்து கடைசி ஸ்டேஜில் பண்ணுங்கள். முதல் ஸ்டேஜில் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நாங்கள் வந்து அடுத்தது மைக்ரோ நியூட்ரியன்ட் எப்படிங்கிறது கூடிய விரைவில் சொல்லுவோம். அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் அதாவது கிட்டத்தட்ட ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். NWDC யூஸ் பண்ணி புண்ணாக்கு இதுகளெல்லாம் போட்டு என்ன மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு 5 வகையான புண்ணாக்கு பயிர் வகைகள் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 30 லிட்டர் அதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்மளதே பார்த்திங்கன்னா வேம் இருக்குது, ட்ரைகோடர்மா இருக்குது, அப்புறம் NWDC இருக்குது. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கடைசி ஸ்டேஜ் அதாவது 4வது வாரத்தில் இது வந்து கொஞ்சம் நல்லா தெளித்து விடுங்க. புரியுதுங்களா? இதை நல்லா தெளித்து விட்றப்ப பார்த்தீங்கன்னா நல்லா ஊட்டமாக நல்லா எல்லா விதமான சத்துக்களை உள்ளே கொண்டு போயிடலாம். சரிங்களா? NPK நம்மளதில் NPK இருக்குது இல்லையா? இது பெரிய செலவாகாது. எல்லாத்தையும் பெருக்கமாகிக்கிறது. ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் 30 லிட்டர் எல்லாம் ஊற்றி இதை நல்லா இது பண்ணிக்கலாம். முடிஞ்சால் புண்ணாக்கு இருக்குது இல்லைங்களா? புண்ணாக்கையுமே இதில் கலந்துக்கலாம். அதுக்கு நான் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஊற்றினாலே போதும். சரிங்களா? அதை ஊற்றினாலே போதும். இது வந்து ஒவ்வொருத்தரும் கம்பல்சரி நிலத்தை ஃபஸ்ட்டு கத்திரிக்காயாக இருந்தாலும் சரி, மிளகாயாக இருந்தாலும் சரி, தர்பூசணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கொடுங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? மக்க வச்சு கொடுக்குறது தான் நல்லது. இது உங்களுக்கு செலவு ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம கிருஷ்ணன் சந்திராவோட கான்செப்டே என்னென்னா, நீங்கள் வந்து விவசாயம் மிக மிக குறைந்த செலவில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிராக்டர் 6 டிராக்டர்லாம் குப்பை அடித்தா எவ்வளோ ஆகுறது? மஞ்சள் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட இதே ஃபார்முலேஷன் தான். சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு வழிமுறை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரோம் பாஸ்பரஸ் ரிச் ஆர்கானிக் மெனியூர் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதை நாங்கள் கூடிய விரைவில் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போட்டு எல்லா சந்தேகங்களையும் நான் தீக்கிற வேலையை பார்த்துப்போம். கமெண்ட் செக்ஷனை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நாம கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு. பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு.